அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 19% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 75% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 11% உள்ளது. அபான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 60% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 5% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 973 ரூபாய் 40%, இந்தியாவுக்கு 273 ரூபாய் 75% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. அதே போல் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்ததாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி, அல் முகஸம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்கள் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் பார்த்தீங்கன்னா ரேட்டுகள் வேறு மாதிரி இருக்குது. ஆனாலும் முன்னாடி 10 தினாருக்கு ஒரு ரேட்டு, 20 தினாருக்கு ஒரு ரேட்டு, 100 தினார் 50 தினாருக்கு ஒரு ரேட் அப்படின்னு வேறு வேறு ரேட் இருந்ததுனாலும் இப்போ நீங்கள் எத்தனை தினார் அனுப்பினாலும் ஒரே ரேட் தான். ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. குறிப்பாக அல்முல்லா அல்முசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இலங்கைக்கு 3 ரூபாய் வித்தியாசம் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரையில் சதக்கணக்கில் வித்தியாசம் இருக்குது. அதனால் சில எக்ஸ்சேஞ்சுகள் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARYயை பொறுத்த வரையில் இப்போ ரேட் கம்மியாக இருக்குது. ஆனாலும் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அமான் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள், அதே மாதிரி சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் ரேட் பெஸ்ட்டாக இருக்குது. இந்தியாவுக்கும் சரி இலங்கைக்கும் சரி. இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 424 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 494 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 862 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 565 ஃபில்ஸ். மறுபடியும் குவைத்துடைய தங்க விலை கிட்டத்தட்ட 600 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. தங்கம் வாங்குறவங்க இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்குங்க. பனிப்பெண் திருட்டு, CCTV கேமராவில் பிடிபட்ட ஆதாரம். சால்மியாவில் நடந்த துயர சம்பவம். பிளாக் 12 தீ விபத்து, மாடியிலிருந்து குதித்து உயிரை விட்ட நபர். அதே போல் பாய் சொன்னது ஸ்கைப். இதோ ஆன்லைன் மூலம் யார் யாரெல்லாம் வேலைக்கு தேடுறீங்களோ இல்லை வேலை அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ ஆபத்து வருது.
பர்ஃப்யூம் சுவாசித்ததால் 2 பேர் அன்கான்ஷியஸ். அதே மாதிரி தவறான பிஹேவியர் உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரை. இனி வரும் நாட்களில் ஹீட்டரை ஒன்று ஆஃப் பண்ணணும், இல்லைனா ஹீட்டை குறைக்கணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி இதோ குடியுரிமை மீறல் சம்பந்தமான புதிய ஆணை வெளியீடு. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் மற்றும் இந்த வீடியோ தொடர்ந்தும் பரிந்துரைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தூசி காற்று எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் தூசி காற்றினுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் தற்போதைக்கு வரைக்கும் ஓரளவான தூசி காற்று இப்போதைக்கு வரைக்கும் ஆக்டிவ்லேயே இருக்குது. அதே மாதிரி காற்றுடன் சேர்ந்து அதாவது என்ன சொல்கிறது, அதுக்கு மிருதுவான தூசி காற்று இப்போதைக்கு வரைக்கும் காற்றில் இருக்குது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு வரைக்கும் இது தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வண்டி கழுவுறவங்க கொஞ்சம் பார்த்து கழுவுங்க. அதே மாதிரி வண்டி கழுவினாலும் உடனே தொடச்சிருங்க. கொஞ்சம் காய விட்டிங்கனாலும் தூசி ஆகிரும். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. ஆனா ஜாக்குராதா பாப் ஆதா கபீர் खेमा आधा ईजी माफ़ी मालूम आधा मिनू नफोर आधा खेमा आधा ना बाब जाखुर आधा खेमा आधा एम सदा वाजिद आधा हवा आधा कुल्लू आधा खेमा आधा तारीख आधा मौजूद. என்னை விட்டு செல்லாதே அன்பே அன்பேன்னு கலங்க வச்சிருச்சு ஸ்கைப். ஏன்னா ஒரு காலத்தில் ஸ்கைப் அப்படின்றது எவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்கைப் யூஸ் பண்ணுறனாலும் தேம்ஸ் அப்படின்ற ஒரு செட்டப்பை அவங்க ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க டேட்டா ரெக்கவருக்கு. அதே மாதிரி இப்போதைக்கு வரைக்கும் ஸ்கைப்பை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் கஸ்டமைஸ் சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டாக தான் இருக்குது. என்ன காரணம்னா அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு செலவு பண்ணுற அளவுக்கெல்லாம் ஸ்கைப் ஒர்த் இல்லைப்பா அப்படின்னு ஸ்கைப் நிறுவனமே ஸ்டாஃப்ஸை தூக்கிட்டாங்க. எல்லாமே சிஸ்டமில் தான் இப்போதைக்கு ஜெனரேட் ஆகுது. ஹவாலி பகுதிகளில் 2 பேர் மயங்கி கிடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பர்ஃப்யூம் டாக்ஸிஸ் இது ஒரு வகையான போதை சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கொய்தி பெண் அவங்க அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க கொஞ்சம் ரொம்ப மோசமான, அதாவது செக்ஷுவலான ஒரு பிஹேவியரை கொடுத்துருக்குறாங்க. இதை அந்த சவண்டை போட முடியலை, ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பிஹேவியருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க. சமூக ஊடகங்கள் பயன்பாட்டாளர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி உள்துறை அமைச்சகம் புதிய கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்துமே ஜென்சியா குவைத்துடைய குடியுரிமைகளை மீறவங்களுக்கு எதிரான பல கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது சிலருடைய ரிவோக் ஆகின ஜென்சியா திருப்பி கிடைக்கும் போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில தொழில்நுட்ப செயல்முறைகளை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ காட்சி இருக்குது. உங்களுடைய பாபா மாமாக்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய டேட்டாவை, அதாவது அவங்களுடைய எக்ஸிட் ஆகின எல்லா டீட்டெயில்ஸையும் திருப்பி ரிகவர் பண்ணிக்கொள்றதுக்கு. لمن يرغب بتقديم تظلم من قرار أو مرسوم صادر بحقه بسحب أو إسقاط أو فقد الجنسية الكويتية، الدخول على الموقع الرسمي للجنة التظلمات الخاصة بسحب وإسقاط وفقد الجنسية الكويتية وتعبئة البيانات التالية: بيانات مقدم الطلب، تفاصيل الجنسية،
البيانات الوظيفية وبيانات التواصل. يرجى التأكد من جميع البيانات المطلوبة أن تكون صحيحة ودقيقة وبعدها تقديم الطلب. يرجى الاحتفاظ برقم المرجع للاستعلام عن التظلم وتتبع حالة الطلب. وفي حال وصول رسالة استكمال البيانات بإمكانكم استكمالها من خلال النظام. வீட்டிலிருந்த சிசிடிவி கேமரா ஆதாரத்தின் அடிப்படையில் பணிப்பெண் ஒருவர் வீட்டிலிருந்து நகை பணம் திருடி தப்பி சென்றதை ஒரு குடிமகன் ஃபர்வானியா காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிச்சிருக்கிறாரு. இது சம்பந்தமான விசாரணைகளை ஃபர்வானியா குற்றப்புலனாய்வுத்துறை மேற்கொண்டு வராங்க. வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு கேமரா பற்றிய வீடியோ கூட போட்டிருப்பேன். ரகசிய கேமரா, ரொம்பவும் சின்ன சிசிடிவி கேமரா பற்றி. இது மாதிரி பல கேமராக்கள் இருக்குது. தன்னுடைய அறையில் இருந்த கபேட்டை உடைச்சி தான் அந்த பீரோவில் இருந்த பணத்தையும் நகையும் திருடிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது அதுவும் வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வரைக்கும் ஷெல்டர் சென்டர், அதே மாதிரி பெண்கள் மத்திய சிறைச்சாலையில் எத்தனையோ கைதிகள், சிலர் குற்றம் செய்தவங்க, சிலர் குற்றமே செய்யாதவங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பணிப்பெண்கள் செய்கிற தவறுகள், சிலர் செய்கிற தவறுகளால் நிறைய பணிப்பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. சிலர் சும்மா வீட்டை விட்டு போனாலும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற கேஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. தயவு செய்து திருட்டு விஷயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. ஆன்லைன் போஸ்ட் ட்ரிகர் சல்மியா இப்போது செக்இன் ஆரம்பமாக போகுது. எப்படின்னு தெரியுமா, இப்போ நிறைய குரூப்புகள், வாட்ஸ்அப் குரூப், ஒவ்வொரு குரூப்புகள், இந்த மாதிரி கம்யூனிட்டிகளில் பார்த்திங்கன்னா லேபர் வேணும், பார்ட் டைம் வேலைக்கு ஆள் வேணும், பேபி கேரிங்க்கு ஆள் வேணும், சமையலுக்கு ஆள் வேணும், வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்ட்டுகளை நீங்கள் பார்க்க முடியும். சில ஃபேஸ்புக்குலேயும் சரி, டிக்டாக்லேயும் சரி, சில வாட்ஸ்அப் குரூப்புகள்லேயும் சரி. இதை இப்போ மானிட்டரிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் வேலைக்கு ஹையர் பண்ணுறாங்களோ அவங்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ, பார்ட் டைம் ஜாப் யார் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களையும் டார்கெட் பண்ணுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் இந்த வெளியில் அக்காம அடித்து இன்றைக்கும் பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் போயிட்டுருக்கிறீங்க. இப்போது உங்களை ஹையர் பண்ணுறது உண்மைக்குமே உங்களுக்கு வேலை தாரத்துக்காக ஹையர் பண்ணக்கூடிய முதலாளியா அல்லது போலீஸ் அதிகாரிகள் அப்படின்றது கூட தெரியாத நிலைமை உருவாகி இருக்குது. சில நேரத்தில் போலீஸே இந்த மாதிரி ஹையர் பண்ணி உங்களை பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனம். அதே போல் இனி வரும் நாட்களில் சூடு காலம் ஆரம்பிச்சிருச்சு, குளிர்காலம் முடிவடைந்துருச்சு. ஃபில்டர் மேலே இருக்கக்கூடிய ஹீட்டர் மற்றும் ஃபில்டர் நிறைய பேர் இப்போதைக்கு வரைக்கும் ஆஃப் பண்ணாமல் இருப்பீங்க. சிலர் ஹீட் தேவைப்படும் அப்படின்றதால ஹீட்டை கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லையா ஹீட்டரை ஆஃப் பண்ணி விடுறது சிறந்தது. ஏன்னா வெளியிலேயே இப்போ சூடான தண்ணீர் வருது. இது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ இருக்குது. ஹாரிஸ்கள் குறிப்பாக அந்த வீடுகளில் இந்த மாதிரி விடயங்களை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள். الحين وقت تغيير السخانات. حاطين لك شوف تفتحه وش يطفي، لازم تطفيه لين تفتحه وتغير، تخفف درجة حرارة. يحرون دشن صيف، ما كل شيء تدق على فني وتعال بدل وتعال. سهل جدا. شيل هذا، تلقى هذا شفتوه بس حركة صعدة بك، سهل جدا. خلصنا. بعد ما ترفع العداد هذا فوق ما عندك شرحين هنا أبد، دخل هذا البلك ورده كما كان، أمر بسيط. شكرا. وهم بدل بعد الفلاتر هذه. شوف صار له سنة شريتها، تلقى هاي الشركة قال مدة لك 25، رحت شريتها أمس بالشوية 5 دنانير 3 فلاتر. الحين بفتحها قدامك وابدلها. شوف أول واحد فتحتها مصيبة. شوف هذا الجديد، بس واعطاني هذا الشركة 3 أنواع نفس هذا، لقيت اللي بالنص نفس هذا غريب. هذا حق روايح ما روايح ما له داعي. حطي نفس هذول 3 ب5 دنانير.
يعني شوف بدلت فلاتر كلها. اللي قبل هذا أشوى منه، بس هذا تعبان حيل. شوف شلون. والله يا جماعة المفروض كل 6 شهور 5 شهور تبدلون. سهلة ترى، عملية سهلة. شوف شلون مولي. شوف جديد شلون الحين باقي بدله. ترى مهم جدا تعتنون في الماء، جدا مهم. أنا عندي نفسه فوق 3 على التانك، وهذا على المركزي، السخان مركزي، يعني 6 عندي. وتحت في فلاتر بعد عند المطبخ الألمانية هذه. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினைக்கு அரபு நாடுகள் தலையிடுமா? பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அரபு நாடுகளுடனான சந்திப்பு, இந்தியா போர் பதட்ட சூழலால். அதே போல் பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா வரப்போகின்றார் ஈரான் பிரதமர். என்ன நடக்க போகுது? புட்டின் சம்பூர்ண ஆதரவை இந்தியாவுக்கு வழங்க போகிறாரு. அதே மாதிரி ஏர் பிரான்ஸ் அவங்களுடைய பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவில் பல குறைபாடுகள் ஆரம்பித்துள்ளது. இதில் மிகப்பெரிய ஒரு வருவாய் இழப்பையும் இழந்திருக்கிறாங்க பாகிஸ்தான். அது போதாதுன்னு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று ஆப்போசைட்டில் நின்று, ஒரு பக்கம் சிந்தாபாத் ஒரு பக்கம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு கோஷமிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டே ஆகணும். இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்க ஏற்கனவே அப்படித்தான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் சும்மா இங்கேருந்து கூக்குரல் இட்டுக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில கூட்டம் வந்து டிக்டாக்ல கிடந்து கூக்குரல் இடுது. ஆனால் கடைசி வரைக்கும் நாட்டுக்குள்ளே அவனுங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டானுங்க. கடைசி வரைக்கும் நாட்டுக்குள்ளே இருக்கிற பாமர மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறது. 2 நாட்டிலையுமே சரி, 2 நாட்டிலையுமே அப்பாவி பாமர மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறது நம்ம மட்டும்தான். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க சும்மா லைட்டாக இந்த மாதிரி கோஷம் விட்டுட்டு அவங்க பாட்டில் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு. பாதிக்கப்பட போகிறது சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய, நாட்டில் தொடர்ந்துமே வாழக்கூடிய பிரஜைகள் தான். போர் சூழல் அப்படின்ற ஒன்று உருவாகும் போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் 2 நாடுகளுக்கு இடையே. அதே போல் இதில் முக்கியமாக குளிர் காயக்கூடிய அரசியல்வாதிகள் மற்றும் பணக்கார முதலைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போர் சூழல் ஒவ்வொரு பிரச்சனைகள்ன்ற பட்சத்தில் விலைவாசிகள் அதிகரிக்கும், போக்குவரத்து தடை, நிறைய விடயங்களை தாமதம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறது அப்பாவி பொதுமக்கள் மட்டுமே. அரசாங்க கட்டவிழ்ப்புகள் சில பிரச்சனைகளால் நிச்சயமாக அனைவரும் சேர்ந்து பாதிக்கப்பட போகிறாங்க. 2 நாடுகளும் சரி. முடிந்த வரைக்கும் போர் சூழலை தவிர்த்து அந்தந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட தீய சக்திகள் அழிச்சாலே போதும். முக்கியமாக இந்த தீவிரவாத அமைப்புகள், அதே மாதிரி இனவாத அமைப்புகள், 2 நாடுகள்லையும் பெரிய பெரிய தலைமைத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் அழிந்தாலே போதும். அதே மாதிரி மக்கள் புரிந்துணர்வோடு செயல்பட்டாங்கன்னா எல்லாமே சரியாக வரும். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.